ஆனா இன்னைக்கு நாங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டினதும் எங்க பெரிய அத்தை ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நாங்க எத்தனையோ தடவை அவங்க நிஜ முகத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் எங்க பெரிய அத்தை நம்பல. ஏன் தெரியுமா? தங்கச்சி மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. எங்க அத்தை அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. அத்தை அவங்களையும் தான் பொண்ணு மாதிரிதான் நினைச்சு பாசம் காட்டினாங்க, அக்கறையாவும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல வஞ்சத்தோட இருக்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம யாரு மேல அதிக பாசம் வைக்கிறோமோ அவங்க துரோகின்னு தெரிஞ்சா மனசு வலிக்க தானே செய்யும். அத்தை வேற வழி இல்லாம தான் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. இத போய் உன் மகன் சிவனாண்டி இருக்கானே அவங்கிட்ட சொல்லு. ஏன்னா அவனுக்கு இந்த துரோகத்துல பங்கு இருக்குல்ல, அவங்கிட்ட போய் சொல்லு. இனிமே இந்த ஜென்மத்துல அவங்கள அத்தை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. இனிமேலாச்சும் உன் மகன் கூட சேர்ந்து அவங்கள நல்லபடியா வாழ சொல்லு. இதை தவிர அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்க குடும்பத்தை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். உங்களை சும்மா விட மாட்டான்டா. இந்த பாரு, இப்பவே போய் என் மவங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏயா தப்பு செஞ்சதுல நீங்க என்னமோ நாங்க தப்பு செஞ்ச மாதிரி சாபம்லாம் விடுற? இங்க பாரு சித்தப்பு, நல்லவங்க சாபமே பலிக்கிறது கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி ஆளுங்க சாபம்லாம் சுத்தமா பலிக்காது. ஓகே ஏய், ஒரு திருந்து பாடுறா நான் என்ன பண்றேன்னு. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்டா. பார்த்து பார்த்து. இங்க போனதும் சுடுதண்ணி வச்சு உடம்புல ஊத்திக்க, கை காலெல்லாம் வலிக்க போகுது. எப்படியோ வீட்டுல இருந்த தீய சக்தி போயாச்சு. இனிமே நிம்மதியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். முருகா, இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடுவான். அம்மா, நான் அவளுக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா? உன்னையும் இன்னொரு தங்கச்சியும் இழந்த மாதிரி அவளையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் அவ ஏதாவது தப்பு பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்போ தப்புன்னு தோணுதுமா. அவளை அப்பவே கண்டிச்சு சரி பண்ணிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தப்ப செஞ்சிருக்க மாட்டா. அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. இருந்தாலும் அவ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவளுக்கு அவ புருஷனோட வாழணுங்கிற ஆசை இருந்தா அதை என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாமே. நானும் அவளை சந்தோஷமா அனுப்பி வச்சிருப்பேன். அதை விட்டுட்டு அவ ஏன் இப்படி பண்ணணும்? இதனால அவ என்ன ஏமாத்துறாளா இல்ல தன்னையே ஏமாத்திக்கிறாளா? ஒண்ணுமே புரியலம்மா. நான் யாரையெல்லாம் ரொம்ப நம்புறேனோ அவங்கெல்லாம் என்னை ஏமாத்துறப்போ என்னால தாங்கிக்க முடியலம்மா. நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். அவங்க விஷயத்துல நான் பொறுமையா தான் இருந்திருக்கேன். ஆனா எப்போ நீ லாக்கப்ல இருக்கிறதுக்கு அவங்க காரணமாயிட்டாங்களோ அதுக்கப்புறம் நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அது அவங்கள பத்தின உண்மை எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதா போச்சு. அத்தை தான் இதனால ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க. ஆமா, அம்மா பாவம். சித்தி இப்படி எல்லாம் மோசமா இருப்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் வச்சிருந்த பின்னாடி அதை உடைக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டா எவ்வளவு வலி வேதனை இருக்கும். அதான் அம்மாவுக்கு இப்ப ஆயிருக்கு. மனசளவுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப விவரமா தெளிவா இருக்கிறவங்க சித்தி விஷயத்துல மட்டும் ரொம்ப பலவீனமா இருந்துட்டாங்க. அத்தை அவங்க மேல வச்சிருக்க பாசம் தான் உங்களை சிந்திக்க விடாம பண்ணிருச்சு.
இல்லைன்னா அத்தைக்கு அவங்கள பற்றி எப்போ தெரிஞ்சிருக்கும். உண்மைதான். அம்மா இதை விட எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இப்படி கலங்கி போனதே இல்ல. சித்தி பண்ண துரோகத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு கண் கலங்கி பேசிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க உடைஞ்சு போய் நான் பார்த்ததே இல்ல. தங்கச்சி மேல அம்மாவுக்கு அவ்வளோ பாசம். ஆனா சித்தி அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்காம அவங்களுக்கே கெடுதல் நினைச்சிருக்காங்க. அவங்க பல கஷ்டங்களை கடந்து வந்தவங்க, இதையும் கண்டிப்பாக கடந்து வந்துருவாங்க. கூட பிறந்த தங்கச்சியே இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்க முடியல. என் பொண்ணு மாதிரி நினைச்சுதான் அவளையும் வளர்த்து ஆளாக்குனேன். அவளுக்கு எப்படி எனக்கே துரோகம் செய்யணும்னு தோணுச்சு. அவ வேற நான் வேறன்னு என்னைக்குமே நான் நினைச்சதே இல்லை. என் சொத்துல கூட என் பொண்ணுங்களுக்கு கொடுக்கற மாதிரி அவளுக்கு ஒரு பாகம் கொடுக்கணும் தான் நினைச்சேன். அவளோட எதிர்காலத்தை என் மனசுல வச்சுக்கிட்டுதான் நான் எதையுமே யோசிப்பேன். அவ இப்படி என் முதுகுல குத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவளால மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. யார நம்புறது, யார நம்ப கூடாதுன்னே புரியல. அம்மா, நீங்க இவ்வளவு விரக்தியா பேசி நான் பார்த்ததே இல்லையேம்மா. எப்போதுமே கம்பீரமா துணிச்சலா தைரியமா இருந்ததா நான் பார்த்திருக்கேன். உங்களை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நாம யார ரொம்ப நம்புறோமோ அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சா அந்த வேதனையை தாங்கிக்கவே முடியாது. எல்லாமே நம்ம கைய விட்டு நழுவி போற மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கும். என் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை தான் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டா. அதுல இருந்து என்னால இன்னும் வெளியே வர முடியல. அம்மா, நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? மீனாட்சி அம்மா சாப்பிட கூப்பிட்டதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்களாமே. எனக்கு பசிக்கல, அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சித்தி செஞ்ச துரோகத்தை உங்களால ஜீர்ணிக்க முடியாதுதாம்மா. அதுக்காக நீங்க பட்னியா கிடந்தா உடம்புக்கு என்ன ஆகுறதுமா? கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வர பாருங்கம்மா. அதையே நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. முடியலடி. அவ செஞ்சிருக்கிறது அவ்வளவு சீக்கிரம் மறக்கிற காரியமா? இன்னும் என்னால நம்பவே முடியல. அவதான் எனக்கு துரோகம் செஞ்சாளான்னு. உங்க எல்லாரையும் விட அவ மேலதான் நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். அதனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உடனே வெளியே வர முடியல.